ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ரொம்பவே சிம்பிளாக அண்ட் சூப்பராக ஒரு கார சட்னி தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு 4 தக்காளி எடுத்துக்கிறேன். அதை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் பழுத்த தக்காளியாகவே எடுத்துக்கோங்க. ஒரு 2 பெரிய வெங்காயம் எடுத்துக்கிறேன். அதையும் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ அது கூடவே ஒரு 10-15 சின்ன வெங்காயம் எடுத்துக்கிறேன். அதையும் நம்ம தோல்லாம் உரித்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அது கூட ஒரு 10 பல்லு பூண்டு எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். நான் காரத்துக்கு ஒரு 10 வரமிளகாய் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ உங்கள் காரத்துக்கு தக்கன நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா அரைச்சாச்சு. ஒரு கடாயில் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். அது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரியட்டும். இந்த சட்னிக்கு நல்லெண்ணெய் தான் சேர்க்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த சட்னியை இதில் சேர்த்துடலாம். சட்னியை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இந்த கார சட்னிக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம சேர்த்த எண்ணெயிலேயே இந்த கார சட்னி நல்லா வதங்கணும், அந்தளவுக்கு நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு வச்சுருங்க. அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. பாருங்கள், 5 நிமிஷம் கழித்து நம்ம சேர்த்த எண்ணெய் எல்லாமே பிரிஞ்சு எந்த அளவுக்கு சூப்பராக வந்திருக்குன்னு. இதே இப்போ லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நம்ம நல்ல எண்ணெயிலே வதக்கிறதுனால அந்த பச்சை வாசனைலாம் போய் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். இந்த கார சட்னியை நீங்கள் தோசை, இட்லி, சப்பாத்தி, வெள்ளை பணியாரம் கூடலாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.